இங்க 6 சீட்ல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்க 18 சீட்டுன்னு வதந்தி வருது. நம்ம 5 சீட்டுன்னு வதந்தி வந்தது, 20 எம்பின்னு வதந்தி வந்தது. அப்போ ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவர் இந்த கட்சிகளுக்கு ஏதாவது பெரிய ஆஃபரை கொடுத்து எடுக்க பார்ப்பார், முயற்சி பண்ணுவார். அதுல நான் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல. வெளிப்படையாவே மெகா கூட்டணி என்பாரு. அவரை சார்ந்தவர்கள் காங்கிரஸுக்கு 20 சீட்டுனாங்க, நான் எடப்பாடி கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டு தான், ஸ்டாலின் கொடுக்கறது போஸ்ட் 10 போஸ்ட் ஆயிட்டா, விடுதலை சிறுத்தைகளுக்கு 5 சீட்டுனாங்க, நான் சொன்னேன் ஸ்டாலின் கொடுக்கறது போஸ்ட், எடப்பாடி கொடுக்கறது வெறும் சீட்டு, அது போஸ்ட் ஆயிட்டா. அப்போ போஸ்ட்ல அனுபவிச்சுட்டு இருக்கவங்க சீட்டுக்கு போவாங்களாங்கிறது கேள்விக்குறி. வெற்றி பெறது வரை திமுக அணி வெற்றி கூட்டணி தொடருங்கிற நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் பாலகிருஷ்ணனுக்கு பேச்சினாலும் சரி, வேல்முருகனுக்கு பேச்சினாலும் சரி, ஏன் நிலைப்பாட்டால் மாறல. ஆனா வேல்முருகன் கடைசியா நாங்க திமுக கூட்டணிட்டாரு, திருமாவளவன் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு திமுக கூட்டணிட்டாரு.